ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சுப்ரீம் கர்ஸ் மாஸ்டர் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் யாருன்னா பார்க்கலாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் இந்த எபிசோடு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடனே நம்ம ஹீரோ கார்லேருந்து இறங்கி ஒரு இடத்துல போகிறான். அது எங்கன்னு பார்த்தா அந்த பணக்கார பையனுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துக்காக அவங்க வீட்டுக்கு போகிறான். உடனே அந்த பையன் பார்த்துட்டு, வாங்க மாஸ்டர், நாங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன், டியூஷன் ஃபீஸ்லாம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க இங்கேருந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனை உள்ளே கூப்பிட்டு போகிறான். உடனே அந்த பணக்கார வீட்டு பையன் மாஸ்டர் நீங்கள் கூச்சலாம் படாதீங்க, இது இனிமேல் உங்கள் வீடு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோள் மேலே கையை போட்டு ஜாலியாக உள்ளே கூப்பிட்டு போகிறான். உள்ளே போய் பார்த்தா சேரியர்ஸ் மாதிரி ஒரு 5-6 பேர் லைனாக நிற்கிறாங்க நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணுறதுக்கு. அப்போ தான் அந்த பணக்கார வீட்டு பையன் சொல்கிறான், மாஸ்டர் இதில் இருக்க யாரை வேணால் நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம், எந்த டைம் வேணால் கூப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இவங்களை அப்பாயின் பண்ணிக்கார் எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறான். பணக்கார வீட்டு பையன் என்ன சொல்கிறான்னா, பாஸ் இப்போ நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், அதுக்கு நல்ல ட்ரெஸ் வியர் பண்ணோம், ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அங்கே இருந்த எல்லாம் அந்த சர்வெண்ட்டும் நான் தான் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுவேன், நான் தான் ட்ரெஸ் மாற்றுவேன், நான் தான் ட்ரெஸ் மாற்றுவேன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டி போடுறாங்க நம்ம ஹீரோவுக்கு. உடனே ஹீரோ அப்பா எனக்கு யாரும் தேவையில்ல, எனக்கு நானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன், ஆளை விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனே சேஞ்ச் பண்ணிக்கிறான். உடனே அந்த பணக்கார வீட்டு பையன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பார்ட்டிக்கு போகிறான். அங்கே போனோடனே, பாஸ் வாங்க பாஸ், நான் உங்களுக்கு என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோ டேய் போடா டேய், நான் போய் என் வயிற்றை ஃபில்லப் பண்ண போகிறேன் போடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. நான் பிஸ்னஸ் மேன் பையன் ச்சே, நம்ம பாஸ் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப புவர் ஃபேமிலியில் வந்ததுனால இதெல்லாம் அவருக்கு புதுசாக இருக்கும்ல, அதான் இப்படி பண்ணுறன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இது எதையுமே கண்டுக்காத நம்ம ஹீரோ இன்றைக்கி நைட்டு ஒரு வெளுத்து கட்டணும்னு சொல்லிட்டு அவன் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து உள்ளே விட்டு தள்ளிகிட்ருக்கான். பின்னாடி நம்ம ஹீரோவை யாரோ கூப்பிட்றாங்க. யாருன்னு திடீர்னு பார்த்தா நம்ம ஜூஜிலினி. ஹேய் ஹெலின், இது நீ தானா? என்னால் நம்பவே முடியல, நீ என்ன இங்கே பண்ண சொல்லிட்டு கேட்குறா. உடனே ஜூஜிலினோட ஃப்ரெண்டு யான்ஷின்ற பொண்ணு யார் இவன்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ ச்சே, இந்த பைத்தியக்காரி வேறு எங்கே வந்தாலும் வந்துடுறான், பின்னாடியே வந்துடுறான், முதல்ல இங்கேருந்து எட்டே போகணுன்னு சொல்லிட்டு ஏன் சேர்ந்து போகிறான். உடனே நம்ம ஜூஜிலினோட ஃப்ரெண்டு, ஏதோ சொன்னியே அந்த ஃபயர் எலிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண, அவனா இவன்? சீச்சி, அவன் இல்லை, அவன் லியாஹூ, இவன் வேறு ஹெலின், இவனை பார்த்தாலே கடுப்பாதுடி, வாடிங்கேருந்து போகிறான்னு சொல்லிட்டு ஜூஜிலின் அவன் ஃப்ரெண்டு கூட்டும் போகிறான் அங்கேருந்து. நம்ம ஹீரோ மனசுன்னு நினைக்கிறான், யாரா அந்த லியாஹூ, எப்போ பார் எங்கே பார் லியாஹூ லியாஹூன்னு கடுப்பேற்றிட்டே இருக்கான் இப்போ வேறு ஒரு பக்கம். உடனே அந்த பணக்கார வீட்டு பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கான். இவர் தான் என் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொத்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லை, எங்கள் அகாடமியில் நடந்த ஒரு டெஸ்ட்டில் லெவல் 12, 11 தான் ரெக்கார்டு, ஆனால் இவர் அதெல்லாம் பீட் பண்ணிட்டு லெவல் 16 போயிட்டார் என் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ லெவல் அப்கிரேட் பண்ணுறது ஒரு விஷயம் இல்லை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அடுத்த எக்ஸாமுக்கு நீங்களுமே லெவல் ஈஸியாக டெவலப் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, லெவலப்பா நாங்கள் ஆகலாமான்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்கிங்காக வாயை பொழக்கிறானுங்க. நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு போய் அந்த பணக்கார வீட்டு பையன் பாராட்டுறான். பாஸ் நீங்கள் சூப்பராகவே அந்த எக்ஸாமில் டெவலப் பண்ணீங்க, நீங்கள் அந்த எக்ஸாமில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்ன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறான் அவரை தனியாக கூட்டு போயிட்டு. உடனே இந்த பக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஸ்டேஜ் மேலே குட் ஈவினிங் எவ்ரிவன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணுது. கையில் ஒரு புக்கு காமிச்சிட்டு, இந்த புக்கு ஃபயர் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ யார் வேணால் இதை பை பண்ணிக்கலாம், உங்கள் பெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆளாளுக்கு ஒரு பெட்டிங்கை வைக்கிறாங்க. அந்த பெட்டிங்கில் பார்த்தா நம்ம ஜூஜிலினோட அப்பாவும் இருக்கார். ஒருத்தவங்க 55,000 சொல்கிறாங்க, ஒருத்தவங்க 60,000 சொல்கிறாங்க, ஒருத்தர் இதுக்கு நான் 3 பில்லியன் பெட் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பெட்டிங்கை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் இதை வாங்காமல் விடக்கூடாது சொல்லிட்டு ஜூஜிலினோட அப்பாவும் பெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு அவங்க பொண்ணுக்காக. இது எல்லாத்தையும் ஓரம் நின்று நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்லையே, இது ஜூஜிலின் அவங்க அப்பா தானே, அவங்க பொண்ணோட ஃபயர் எலிமெண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, சூப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கான். அவ்வளோதான் இந்த வீடியோ. ப்ரீவியஸ் எபிசோடு யாருனா செக் பண்ணலன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.